ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜுவல்ஸ்க்கான டை எப்படி டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் Artcam 2018 அந்த ஜுவல்ஸ் டிசைன்ஸை நான் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இங்கே நியூ மாடல் இருக்கும். இப்போது அது உங்களுக்கு ரா மெட்டீரியலாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரா மெட்டீரியலுக்கு நீங்கள் இங்கே வித்து அண்ட் ஹைட்ன்றதை மென்ஷன் பண்ணி ஜஸ்ட் இங்கே சென்டரில் ஆர்ஜின் வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதில் எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரெக்டாங்கிள் ஜாப் தான் இருக்குது. அதில் எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் இதுமாதிரி எனக்கு மிஷின் பண்ணித்தாங்கன்னு எனக்கு கஸ்டமர் கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன் க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் மிஷினிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இதோட டயாமீட்ரு ஜஸ்ட் ஒரு 70 டயாமீட்ரு கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கேன்சல். இப்போது நான் இதுக்கு ஒரு கேவிட்டி மாதிரி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே ரிலீஃப் டூல்ஸில் ஷேப் எடிட்டர்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இப்போ நான் ஐசோமெட்ரிக்ஸில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இங்கே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ரவுண்ட், ஸ்கொயர் அண்ட் பிளெயின். எனக்கு ரவுண்ட்னா நம்மளுக்கு கேவிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான். இப்போ மேலே இருக்குது. இதே எனக்கு கீழே வரணுன்னா ஜஸ்ட் இங்கே கம்பைன் மோடில் சப்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் இது கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். இதில் இங்கே ஏதாவது வேல்யூஸ் கொடுக்கணுன்னா ஸ்கேல் டு ஹைட்டை கிளிக் பண்ணி இங்கே ஜஸ்ட் எனக்கு ஒரு 3 mm வேணும்னு கொடுத்துட்டு இங்கே ஸ்கேலை ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ அப்ளைன்னு கொடுத்துட்டு கேன்சல் பண்ணுறேங்க. இப்போ அந்த ஜாப் உள்ளுக்குள்ளே எனக்கு டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக ஆல்ரெடி நான் டிசைன்ஸ் வச்சுருக்கேன். ஜஸ்ட் இங்கே லைப்ரரியில் போனீங்கன்னா இங்கே நீங்கள் எல்லாமே இதுலேயும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு லைன் ஒரு 2D வெக்டார் நான் எடுக்கிறேன். ஜஸ்ட் இங்கே ஓகேன்னு மட்டும் கொடுத்துட்டு 2D வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது நான் டிசைன்ஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நான் க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ண 2D இமேஜை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஓகே. இப்போது நான் இதை சென்டரில் கொண்டு வந்துட்டு இப்போ இதோட சைஸை நான் கம்மி பண்ணுறதுக்கு இங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட சைஸை வித் அண்ட் ஹைட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். 65 கொடுத்துக்கிறேன். அண்ட் ஹைட்டும் ஒரு 65 கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது சென்டருக்கு கொண்டு வரேன். சென்டரில் தான் இருக்குது. இது வேணால் நீங்கள் ஓகே. ஒரு ஓகே கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் 65/65 கொடுக்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 60/60. நீங்கள் மேனுவலாக கூட நம்ம எவ்வளோ தூரம் வேணும்னு நீங்களே இழுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நான் மிஷினிங் பண்ணணும். 3Dயில் பார்த்தீங்கன்னா 3D வியூவில் ஃபஸ்ட்டு நான் கீழே ஒரு கேவிட்டி நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் இல்லையா. இதுக்கான ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக மிஷினிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு உள்ளுக்கு இந்த டிசைனுக்கு நம்ம மிஷினிங் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணி டூல் பாத்துக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இங்கே ரஃபிங்கும் சில பேர் ரஃபிங் அண்ட் ஃபினிஷிங்கும் பண்ணுவாங்க. இல்லை டேரெக்டாக கூட நம்ம ஃபினிஷிங்கும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் டேரெக்டாக நான் ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன். இதுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே மிஷின் ரிலீஃப் டூல் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நான் செலக்ட் வெக்டார்ஸில் வச்சுட்டு உங்களுக்கு மிஷின் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ஃபினிஷிங் ஆப்ஷன் அண்ட் ரஃபிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் ரஃபிங் அண்ட் ஃபினிஷிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேரெக்டாக நான் ஃபினிஷிங்கும் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் டூல் செலெக்ஷனில் போயிட்டு இதுக்கு என்ன கட்டர் எடுக்கணும் மெயினாக. நீங்கள் ரஃபிங் பண்ண போகிறீங்கன்னா என்மில் கட்டர், அதாவது 3M என்மில் கட்டர், 2M என்மில் கட்டர் ஏதாவது எடுத்து மிஷினிங் பண்ணி ரஃபிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கும் பண்ணலாம். இப்போ நான் டேரெக்டாக ஃபினிஷிங் பண்ணுறதுனால இது 3mm இங்கே ரேடியஸ் என்மில் கட்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. என்கிரேவிங் கட்டர் இதுக்கு பேர். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் வரும், 2 இதில் உங்களுக்கு ஆங்கிள் வந்துடும். ப்ளஸ் இது கார்னர் ரேடியஸ் பார்த்திங்கன்னா டயாமீட்டர் 3M டயாமீட்டர் எடுத்திருக்கேன், டோட்டல் டயாமீட்டர். அண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 30 டிகிரி ஆங்கிள். அண்ட் டிப் ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ் 0.1 கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டெப் டவுன் எனக்கு டெப்த் ஆஃப் கட் 0.3 கட் பண்ணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்டெப் ஓவர் ஒரு 5% வச்சுருக்கேன். அண்ட் ஸ்பிண்டில் ஸ்பீட் ஒரு 13,000. ஜஸ்ட் ஓவரால் ஓகே கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு உங்கள்
ரேஸ்டர் மோட். ஸோ ஃபினிஷிங் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய ஃபினிஷிங் மோட்ஸ் கொடுத்துருப்பான். உங்களுக்கு நீங்கள் ரேஸ்டர் மோடில் பண்ண போகிறீங்களா இல்லை ஸோ ஸ்பைரல், ஆஃப்செட், 3 ஆஃப்செட்னால் இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன்னா ஸோ உங்களுக்கு உள்ள பாக்ஸாக உங்களுக்கு மிஷினிங் பண்ணும். அப்படி இல்லை நான் ரேஸ்டர் மோடில் வச்சுக்கிறேன், ஒரு ஆங்கிள் கொடுக்குறோன்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஆங்கிள் வச்சு நான் மிஷின் பண்ணி காட்டுறேன். 0 டிகிரினா ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் நமக்கு 0 to 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, கீழே 270 டிகிரி. ஸோ இதில் 360 டிகிரியில் நீங்கள் 10 டிகிரி 20 டிகிரிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆங்கிள் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 20 டிகிரி கொடுத்துட்டு ஸோ இதில் நீங்கள் ரேம்பிங் மூவ்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸோ சேஃப் கிளியரன்ஸில் ஒரு 20ன்னு கொடுக்குறேன். ஹோம் கிளியரன்ஸு 20. ஸோ இங்கே எக்ஸ் அண்ட் ஒயில் இன்றைக்குமே 0 தான் இருக்கும். இதில் எந்த வேல்யூஸ் நீங்கள் கொடுக்காதீங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ மிஷினில் நீங்கள் செட்டிங் எடுக்கும் போது இங்கே மாறிடும். ஸோ ப்ரோக்ராம் ஓடாமல் கூட போகலாம். ஸோ இங்கே X0 Y0ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இசட்ன்றது டூலோட சேஃப் கிளியரன்ஸ்க்காக கொடுக்குறது. இது வந்து ரிட்டன், அதாவது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மேலே டூல் போனோம்ல அப்போ தான் உங்களை ஜாப் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக கொடுக்குறது இசட் ஹோம். ஓகேங்களா? ஹோம் இசட். ஸோ அடுத்தது மெட்டீரியல் திக்னஸ். ஸோ இதில் வந்து நான் ஒரு 8 mm மெட்டீரியல் திக்னஸ் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போது கால்குலேட் நவுன் கொடுக்குறேன். ஓகே, கால்குலேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ கால்குலேட் முடிஞ்ச உடனே இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இந்த டைலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமுலேஷன் கண்ட்ரோல் பார்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு சிமுலேட் பண்ணுங்கள். ஸோ இதில் ப்ளே பட்டன் இருக்கும். ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு மிஷினிங் பண்ணுறது தெரியும். ஸோ ஆங்கிளாக மிஷினிங் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் 20 டிகிரி கொடுத்துருந்தேன். ஸோ 20 டிகிரிக்கு அது மிஷினிங் பண்ணுது. எனக்கு டூல் பார்த்தும் எனக்கு பார்க்கணுன்னா இங்கே 2வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல் பார்த்து க்ரியேட் ஆகும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சிமுலேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆங்கிளாக மிஷினிங் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் இந்த ரேம்புன்றது இது ஸோ இந்த ரேஸ்டர் மோட்னால் இதுதான் உங்களுக்கு இந்த ரேஸ்டர் மோடு. ஸோ 20 டிகிரி ஆங்கிள் கொடுத்து மிஷினிங் பண்ணுறது தான் அது. ஸோ இதை கேன்சல் பண்ணி கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபினிஷிங் பண்ணிடுச்சு. இப்போது நான் அந்த 2D வியூக்கு போயிட்டு இந்த டிசைன் நான் உள்ள இருக்க செலக்ட் பண்ண அந்த டிசைனை செலக்ட் பண்ணி இப்போ நான் அதை மிஷினிங் பண்ண போகிறேன். நான் 3D தான் மிஷினிங் பண்ண போகிறேன், 2Dயில் மிஷினிங் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் இப்போது நம்ம 3Dலேயே நம்ம 2D மாதிரி மிஷினிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சைட் டிசைனை இப்போது 3D வியூவில் வந்துட்டு இங்கே டூல் பார்த்துன்னு இருக்கும். ஜஸ்ட் 1 செகண்ட் டூல் பார்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்யூச்சர் மிஷினிங் டூல் பார்த்துன்னு ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சென்டர் ஆஃப் த லைன் ஸோ ஒரு மாதிரி ஒரு வெக்டர் மட்டும் அவுட்டர் வெக்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்கு இருக்கிற இந்த மெட்டீரியலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் சென்டர் ஆஃப் த லைன் ஃப்யூச்சரில் வச்சுட்டு ஸோ ஃப்யூச்சரோட டெப்த்து ஸோ அந்த டெப்த்து உங்களுக்கு கீழே எவ்வளோ தூரம் போகணும்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் நான் ஒரு 1 mm கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே ஃப்யூச்சர் டூல்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கான டூல் நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சேம் அந்த என்மில் அந்த விபிட் கட்டரை வச்சு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 6 mm விபிட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி எடிட்டில் போயிட்டு ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கால்குலேட் டவுன் கொடுக்குறேன். வெறும் அந்த அவுட்லெட் ப்ரொஃபைலை மட்டும்தான் உங்களுக்கு மிஷினிங் பண்ணும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறத எதுவுமே மிஷினிங் பண்ணல. அதுக்கு நீங்கள் திருப்பினும் செப்பரேட்டாக மிஷினிங் பண்ணிக்கலாம். இல்லை நான் டேரெக்டாகவே அது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ அதுக்கு கட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம மிஷினிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டூல் பார்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இது டைலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இதை நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது எனக்கு உள்ளே இருக்கிற இந்த மெட்டீரியல் எனக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம்? சில பேர் பால் நோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம இந்த பால் நோஸ் எடுத்து நம்ம டேரக்ட் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ அதே வெக்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். 2D வெக்டர் அதே வெக்டரை செலக்ட் பண்ணி இப்போது டூல் பார்த்து போயிட்டு அதே ஃப்யூச்சர் மிஷினிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே செலக்ட் பண்ணி
இங்கே உங்களுக்கு ரிசர்வ் ஃபியூச்சர், இது வந்து உங்களுக்கு டோட்டல் கேவிட்டி எப்படி நம்ம மிஷினிங் பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் நம்ம இதை கொடுக்கணும். இங்கே ரிசர்வ் ஃபியூச்சரில் கொடுத்துட்டு இதில் அதே 1 mm டெப்த்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே ஏரியா கிளியர்னு இருக்கும். ஸோ இதில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மெட்டீரியலாக உங்களுக்கு உள்ளே இருக்கிற மெட்டீரியலாக நல்லா கிளியராக எடுத்து கொடுக்கும். ஸோ ப்ரொஃபைல் கட்னா வெறும் நம்ம செலக்ட் பண்ண வெக்டார் அவுட் சைடுக்கு வெக்டார் பவுண்டரி லைனுக்கு தான் மிஷினிங் பண்ணி தரும். ஓகேவா, ப்ரொஃபைல் ஒன்லினா. இப்போ ஏரியா கிளியரன்ஸ்னால் உள்ளுக்கிற இப்போ நம்ம செலக்ட் பண்ண வெக்டார் உள்ளுக்குள்ளே மிஷினிங் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி கொடுத்துரும் மெட்டீரியலை. ஸோ இதில் நான் இங்கே ஃபியூச்சர் டூலில் செலக்ட் பண்ணி ஸோ இதுக்கு வந்து நான் இப்போது 0.5 பால் நோஸ் எடுக்கிறேன். ஸோ எடிட்டில் போயிட்டு ஸோ இங்கே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கட்டு 0.5 mm பால் நோஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் 0.5 நோஸ் எடுத்துக்கிட்டு ஸோ டெப்த் ஆஃப் கட்டு 0.1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டெப் ஓவர் 5% ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அதே எனக்கு மெட்டீரியல் திக்னஸ் தான் வேணும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இப்போ கேல்குலேட் நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டூல் பார்த்து வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே மிஷினிங் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த க்ளோஸ் பண்ணிடுங்க டயலாக் பாக்ஸை. இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள மெட்டீரியல் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு டை நம்ம தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் மற்ற மிஷின் பற்றி நல்லா தெரியணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.